ஆன்மீக சேனல் நண்பர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். சிவபூஜை, சிவாலயத்துக்கு கைங்கரியம், சிவனடியார்களுக்கு கைங்கரியம் செய்தால் மகா புண்ணியம் என்பதை விளக்குவதே இந்த பதிவு. ஒரு சமயம் அந்தணர் ஒருவர், சிவபூஜை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்தணர் ஒருவர் தெருவில் எதையோ தேடிக்கொண்டிருந்தார். அவர் வெகு நேரமாக தேடிக்கொண்டிருந்தார். அவர் தேடுவதை பார்த்த ஒருவர், ஐயா, என்ன தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவரோ, சிவபூஜைக்கு வாழைப்பழம் வாங்க வந்து கையில் வைத்திருந்த ஓரணாவை தொலைத்து விட்டேன், அதைத்தான் தேடிக்கொண்டிருக்கின்றேன் என்றார். அதற்கு மற்றவரோ, பரவாயில்லை, விடுங்கள், நான் அந்த ஓரணாவை கொடுக்கின்றேன், அந்த வாழைப்பழத்தை வாங்கி சிவபூஜையை செய்யுங்கள் என்று அந்த ஓரணாவை அவருக்கு கொடுத்தார். அவரும் அதை வாங்கி கொண்டு நேராக சென்று கடைக்கு சென்று பழத்தை வாங்கி சிவபூஜையை சிறப்பாக செய்து முடித்தார். இது ஒரு புறம். மற்றொரு புறத்திலே தேவேந்திரன் ஒரு நாள் தர்மராஜனுடைய சபைக்கு வந்தான். யமதர்மன் தேவேந்திரனை பார்த்தவுடன் அவரை உபசரித்து சகல மரியாதையுடன் வரவேற்றார். சபையில் ஒரு 2 சிம்மாசனங்கள் போடப்பட்டிருந்தது. ஒன்று ரத்தன சிம்மாசனம், மற்றொன்று தங்க சிம்மாசனம். இந்த இரண்டுமே எதற்காக போடப்பட்டிருக்கும் என்று தேவேந்திரன் யோசித்து கொண்டிருக்கையில் அங்கே 2 புஷ்பக விமானங்கள் வந்தன. அந்த 2 புஷ்பக விமானத்திலும் 2 பரம புருஷர்கள், புண்ணிய புருஷர்கள் இறங்கி வந்தனர். யமதர்மன் அவர் இருவரையும் அழைத்து வந்து ஒருவரை ரத்தன சிம்மாசனத்திலும் மற்றொருவரை தங்க சிம்மாசனத்திலும் உட்கார வைத்து உபசரித்தார். புண்ணிய புருஷர்களான நீங்கள் இருவரும் இங்கே வந்தது எனது பாக்கியம் என்று அவர்களை உபசரித்து வணங்கினார். இதை பார்த்த தேவேந்திரன் யமதர்மனை பார்த்து, இவர்கள் அப்படி என்ன புண்ணியம் செய்துவிட்டனர்? அதிலும் ஒருவரை ரத்தன சிம்மாசனத்திலும் மற்றொருவரை தங்க சிம்மாசனத்திலும் உட்கார வைத்திருக்கிறீரே என்று கேட்டார். அதற்கு யமதர்மன் சொன்னான், இதோ தங்க சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருக்கிறாரே, அவர் தினமும் ஸ்ரத்தையுடன் சிவபூஜை செய்பவர். அந்த புண்ணியத்தினால் இவரை தங்க சிம்மாசனத்தில் உட்கார வைத்திருக்கிறேன். இதோ இருக்கிறாரே மற்றொருவர், அவர் சிவபூஜைக்கு உதவி செய்தவர். ஒரு நாள் சிவபூஜைக்காக இவர் போய்கொண்டிருந்த பொழுது வாழைப்பழம் வாங்க உதவி செய்தவர். அதனால் அவருக்கு ரத்தன சிம்மாசனம் என்றார் யமதர்மர். தேவேந்திரன் ஆச்சரியப்பட்டு, சிவபூஜை செய்பவரை விட சிவபூஜைக்கு உதவி செய்தவருக்குத்தான் அதிக புண்ணியம் என்பதை புரிந்து கொண்டேன் என்று சொல்லி யமதர்மனிடமிருந்து விடைபெற்று கொண்டார். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஒரு சிவபூஜை என்றாலோ அல்லது சிவாலயங்களில் கும்பாபிஷேகம் மற்றும் பூஜைகள் என்றாலோ அதை முன்னின்று நடத்தப்படுவதை விட அதற்கு உதவி செய்பவர்களுக்கு அதிக புண்ணியம் வந்து சேருமாம். அதனால்தான் எங்கேயாவது கும்பாபிஷேகம் நடந்தாலோ திருப்பணி என்றாலோ பணம் அல்லது தனது உடல் உழைப்பாவது அதில் சேரட்டும் என்று கைங்கரியம் செய்ய வேண்டும். அப்படி கைங்கரியம் செய்தால் புண்ணியம் நம்மை தேடி வந்து சேரும். ஆற்றுக்கும் தெய்வ திருப்பணிகளுக்கு சேவை செய்தால், கைங்கரியம் செய்தால் புண்ணியம் நிச்சயம் நம்மை வந்து சேரும். இந்த புண்ணியம் எப்படி வேலை செய்கிறது? கொடுக்க கொடுக்க மேன்மை அடைய
வைப்பது தர்மம். செய்த தர்மம் நிச்சயம் நம்மை காக்கும். அவன் அருளாலே அவன் தாழ் பணிவோம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. शंकर सदाशिव सभापते मनोहर शंकर सदाशिव सभापते मनोहर शंकर सदाशिव सभापते मनोहर शंकर सदाशिव सभापते मनोहर चंद्रशेखर जटाधर उमा महेश्वर चंद्रशेखर जटाधर उमा महेश्वर चंद्रशेखर जटाधर उमा महेश्वर चंद्रशेखर जटाधर उमा महेश्वर शंकर सदाशिव सभापते मनोहर शंकर सदाशिव सभापते मनोहर शंकर सदाशिव सभापते मनोहर शंकर सदाशिव सभापते मनोहर सभापते मनोहर सभापते मनोहर चंद्रशेखर जटाधर उमा महेश्वर चंद्रशेखर जटाधर उमा महेश्वर चंद्रशेखर जटाधर उमा महेश्वर चंद्रशेखर जटाधर उमा महेश्वर नमः पार्वती पतये हर हर महादेव।